எஸ்கியூஸ் மீ டீச்சர், உள்ளே வரலாமா? உள்ளவா, நாளே லேட்டா? சாரி மிஸ், பஸ்ஸை விட்டுட்டேன், அதான் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. சரி உள்ளே போ. அப்பாடா, எனக்கு துணைக்கு ஆள் இல்லைன்னு நினச்சேன். எப்படியோ அஜய் வந்துட்டான். அஜய் இங்கே வா. டி சுபி, நீ இங்கே தான் இருக்கியா? இருடா வரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எல்லாரும் கரெக்டாக டைமுக்கு வந்துடணும், சரியா? சரி டீச்சர். அஜய் வாடா, இன்னைக்கு நம்ம வெளியே போலாம். சரி சுபி, வா போகலாம். பூமாரி, வரியா நீ எங்க கூட? எங்க சுபி? வீட்டுக்கு தான், எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போலாம். சரி சுபி, வா போகலாம். சுபி, மீனா மட்டும் தனியாக இருக்கா, அவளை நம்ம கூப்பிடவே இல்லை பார்த்தியா? பூமாரி, நான் அவங்க கிட்ட பேசினதே இல்லை. சரி கூப்பிடு, நம்ம ஒன்னாவே போலாம். அப்புறம் அவ மட்டும் தனியா போவாளா? சரி சுபி. மீனா, எங்க கூட நீயும் வரியா? வீட்டுக்கு போகலாம். இல்லப்பா, எங்க வீட்ல இருந்து என்ன கூட்டிட்டு போறதுக்கு எங்க அப்பா வரேன்னு சொல்லிட்டாங்க. நான் அவர் கூட போய்க்கிறேன். சரி மீனா, அப்ப நாங்க கிளம்புறோம். பாய். ஓகே பூமாரி. சுபி, அவங்க அப்பா கூட போறாளாம். சரி வா, அப்ப நம்ம கிளம்பலாம். அஜய், இன்னைக்கு கிளாஸ் சூப்பரா போச்சு இல்ல? நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை மீனாலாம் வருவான்னு. எனக்கு இதுக்காகவே டெய்லி ஸ்கூல் வரணும்னு தோணுது அஜய். செம ஜாலியா இருக்கும்ல. என்னடா சுபி, நாளே ஆரம்பிச்சிட்டியா உன் வேலையை? சரி சுபி, வீடு வந்துருச்சு, நானும் கிளம்புறேன், நீங்களும் பார்த்து போங்க. பாத்தியாடா அஜய், கழிச்சு விட்டுட்டு போறத? சரி வீடு, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். வா நம்ம கிளம்பலாம். சரி சுபி, லேட் ஆயிடுச்சு, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். நாளைக்கு நேரமா வந்துரு. சரிடா அஜய். சோ அப்பா, என்ன வெயில், வீட்டுக்கு வரதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. அப்பாடா, வீட்டுக்கு வந்து படுத்தா தான் செம ஜாலியா இருக்குப்பா. வெயிலுக்கு நல்லா ஏதமா ஏசி போட்டு நல்லா படுத்தா சூப்பரா இருக்கும்ல. அம்மா கிட்ட சொல்லி உடனே ஏசியை வாங்கி மாட்டணும். டி சுபி, நவுந்து படு, நானும் உட்காரேன். போடி அந்த பக்கம். நானும் இப்பதான் வெயில்ல அலைஞ்சிட்டு வந்து சரின்னு படுத்துட்டு இருக்கேன். நான் படுக்கிற இடமே தான் உனக்கு கிடைச்சிச்சா? வேற இடமே இல்லையா? கிளம்பு. இரு, நான் அம்மா கிட்டே போய் சொல்லி கொடுக்குறேன். அம்மா, போய் சொல்லு போ. வேலையெல்லாம் செஞ்சு கை காலெல்லாம் வலி உயிர் போகுது. அம்மா பாருமா, இந்த சுபியை வந்தா அவன் மட்டும்தான் படுக்கணும்னு சொல்றான். எனக்கு இடமே தரவே மாட்டேங்கிறான். வந்ததும் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க 2 பேர்த்தோட சண்டையை? ஒரு நாளாச்சும் நிம்மதியா இருக்க முடியுது அந்த வீட்டுல? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையா செஞ்சு சாப்பிட்றேன். இதுக்கிடையில உங்க சண்டை வேற. அவன் உன் அண்ணன் தானே, விட்டு கொடுத்து போனா என்னதான் உனக்கு பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் என்னையவே சொல்லுங்க, அவனை எதுவுமே கேட்காதீங்க. எங்க அவனுக்கு இருக்கு போ. ஏண்டா சுபி, நீ தான் விட்டு கொடுத்து போனா என்னடா? அவன் உன் தங்கச்சி தானே, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? அம்மா, நான் எப்ப வந்து படுத்தாலும் அப்பதான் வந்து எனக்கு இடம் கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா? என்னமோ பண்ணுங்க, உங்க அப்பா வரட்டும், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ அப்பாவா? எரும மாடே, நீயே இருந்துக்கோ, எனக்கு ஒன்றும் இந்த இடமே தேவையில்லை. அம்மா, ஏமா நம்ம பாப்பா மட்டும் எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கா? கொஞ்சம் கூட அண்ணனுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாளா? அதை விட்டுடா, அவ அப்படிதான். வா, நான் உனக்கு ருசியா சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட போலாம். சரிம்மா, வா போலாம். என்ன சமைச்சு வச்சிருக்கேன்? எனக்கும் ரொம்ப பசிக்குது. ஆமா, இவன் ஒரு தீனி பண்டாரம். சோறுன்னு சொன்னா எங்க வேணாலும் போய் நின்றுவான். போடா போ, போய் கொட்டிக்கோ. மா பாருமா, இவ்வளோ எப்படி திட்டுறானே. அவ கிடக்குறாடா பொறாமையில. வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்.